ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, பரிசுத்த ஆவிக்குள்ள கர்த்தரை ஆராதிக்கும் போது நமக்கு வரக்கூடிய கிருபைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவிக்குள்ள ஜெபிக்கிறது யூதா புஸ்தகத்தில் வாசிப்போம். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுறது பல இடங்களில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவிக்குள்ள ஜெபிக்கிறது அப்படின்னா இன்னைக்கு அநேகருக்கு அதை தெரியும். ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைஞ்சு ஜெபிப்பாங்க. ஆனால் இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எப்படி ஜெபிக்கிறதுக்கு சொல்கிறாரோ அதே போல் நான் ஆவியோடையும் பாடுவேன், கருத்தோடையும் பாடுவேன். தேவஜனமே, இந்த அபிஷேகத்தில் நம்ம ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் துதிக்கவும் முடியும். இதை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 120 சீசர்கள் மேல் வீட்டறையில் ஒரு மனமாக ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்க ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல இறங்குறார். அப்படி இறங்கும் பொழுது அவர்கள் தாங்கள் அறியாத பாஷையை பேசுறாங்க. கீழே நீங்க அந்த 2வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 18 தேசத்தார் இவங்களை குறித்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த எருசலேமுக்கு வரும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இவங்க அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது இவர்கள் செய்த காரியம் என்ன வாசிக்கலாம். கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இறங்கின உடனே இவங்க பற்பல பாஷைகளை பேசுறாங்க. தாங்கள் அறியாத மற்ற பாஷைக்காரருடைய பாஷைகளை இவர்கள் பேசுறாங்க. அப்ப இந்த பாஷைகளை அறிந்தவர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய பாஷையில இவங்களுடைய தேவர்களை புகழுகிறத கேட்கிறோமே. அப்ப அந்நிய பாஷை நம்ம பேசும் பொழுது பெரும்பாலும் தேவனை துதிக்கிறோம். தேவஜனமே, பொதுவாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலவித அற்புதங்களை நடக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவார். அந்த 5 மீன்களை ஆகட்டும், இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒளிவு மலையில் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறாரு, வனாந்தரத்தில் ஜெபிக்கிறாரு, நீண்ட நேரம் ஜெபிக்கிறார். ஆனால் மக்கள் மத்தியில் வரும் பொழுது ஒரு அற்புதத்துங்களுக்காக விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணி ஜனங்க கையில் கொடுத்துருவார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது, பல அற்புதங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் மட்டும்தான் பண்ணியிருப்பார். அந்த விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அங்கே அற்புதங்களை ஜனங்கள் பார்த்தாங்க. ஆவிக்குள்ள நம்ம அந்நிய பாஷை பேசும் பொழுது புலம்புவதில்லை, அதற்கு மாற இந்த அந்நிய பாஷை பேச பேச நம்ம தேவனை துதிக்கிறோம். இது உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்தது. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? காலையில் நேரமாக கொஞ்ச நேரம், இரவு நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்குதா? அதிகமாக ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பாடுங்க. இப்படி நடக்கும் பொழுது தேவனுடைய வெளிப்பாடுகள், அவருடைய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகும். புதிய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் 84 வயது உடைய அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36, 37வது வசனத்தை வாசிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 84 வயதுடைய அன்னாள் அப்படிங்கிற பெண் 7ஆம் வயதிலேயே விதவையானவங்க. இந்த பெண் பாருங்க, ஆலயத்தில் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபத்தை தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்தால். தேவஜனமே, நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஆராதனை செய்வது அவசியம். அப்படி பெறும் பொழுது இந்த பெண்ணை குறித்து நம்ம பார்த்தோம், தீர்க்கதரிசி. ஆவியில் நீங்கள் நிறையும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, இரவு நேரங்களில் நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஆராதிக்கலாம். அந்நிய பாஷை பேசும்போது தேவன் அளவில்லாத கிருபைகளையும் வரங்களையும் வெளிப்பாடுகளையும் தேவன் உங்களுக்கு அதிகமாய் அந்த அபிஷேகத்துக்குள்ளே வைத்து அவர் கொடுக்கிறார். இந்த அன்னாள்
ஆலயத்தில் தரித்திருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை யோசேப்பும் மரியாளும் குழந்தை பிறந்து அதோட சுத்திகரிப்பு முடித்து ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது குழந்தைய கொண்டு வராங்க. ஆலயத்துக்கு வெளியில் எத்தனை ஜனங்க அந்த குழந்தைய பார்த்துருப்பாங்க. ஆனால் யோசேப்பை பார்த்தாங்க, மரியாளை பார்த்தாங்க, அவங்க கையில் உள்ள குழந்தைய பார்த்தாங்க. அவங்க இடத்துல இருந்து அந்த ஆலயத்துக்கு வர்ற வரைக்கும் எத்தனையோ பேர் அந்த குழந்தைய பார்த்தாங்க. ஒருவருக்காகிலும் அவர் மேசியாங்கிறத தெரியல. ஆனால் இந்த அன்னாள் அந்த கர்த்தரை குறித்து புகழ்ந்தால் நம்ம வாசிக்கிறோம். இவர் மேசியாங்கிறது அந்த பெண்ணுக்கு அறிவித்தது யார்? தேவச்சனமே பரிசுத்த உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணி ஆராதனை செய்யும் பொழுது தேவன் பரிசுத்தாவியானவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில் ஜெப நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசி துதிக்க பாட ஆராதிக்க ஒரு தனி நேரத்தை இரவு நேரத்துலையாவது தனிப்பட்ட முறையில் நேரத்தை ஒதுக்குங்க. தேவன் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களில் ஒருவேளை மறைந்து கிரியை செய்யக்கூடிய ஆவிகள், உலக மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அவைகளுக்கு மேலே தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே ஜெயத்தை கொடுப்பார். அளவில்லாத அபிஷேகம், கிருபை, ஆசீர்வாதம், வரங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவன் ஈவாக கொடுப்பார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? எங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் உலகத்துடைய வேலைகள், உலகத்துடைய காரியங்கள் நாங்கள் ஓடினாலும், மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டாங்க. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்க, ஆவிக்குள்ள நிறைஞ்சு ஜெபிக்க தகப்பனே வேதத்தில் எங்களுக்கு அப்பா எங்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்படுதுப்பா. ஆவிக்குள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கவும் தகப்பனே உங்களுடைய வரங்களை, உங்களுடைய கிருபைகளை பெற்று உலகத்துக்கு அப்பா பிரகாசிக்கிற பிள்ளைகளாகவும் தேவன் கிருபையாக நீங்கள் வாங்கப்பா. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எனக்காக ஒருத்தர் ஜெபிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அநேகர் ஏங்கி இருக்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளே நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது தகப்பனே இவர்கள் அவங்க குடும்பத்துக்கும் மாத்திரமல்ல தேசங்களுக்கும் நீர் ஆசீர்வாதமாக வைக்க, அண்ணாளை போல வைக்க நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. தேவன் தாமே இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவஜனமே பரிசுத்தாவியானவரோட இணைஞ்சிருங்க, அவரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அளவில்லாத கிருபைகளை தேவன் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.